ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்குது, அதனால கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட படங்கள் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு வரவேற்பும் அதிகமாக இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்த கதையாக இருக்கக்கூடாது, ரொம்பவே ரேரான ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே இன்னைக்கு ஒரு ரேரான கதையை உங்களுக்காக பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர்லேயே ரேர் இருக்கும், அப்படி ஒரு ரேரான ஒரு படம். இந்த படத்தில் கிறிஸ்மஸ் உடைய கான்செப்ட் வருது, ஆனால் வேற லெவலுக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வருது. அப்படி என்னடா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் கிறிஸ்மஸ் தாத்தாவே கடத்திடுறான். இதுவே போதும் நினைக்கிறேன் இந்த படத்தை நமக்கு பார்க்கிறதுக்கு. எஸ், இந்த படத்துடைய கதையானது ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில ஒரு மிகப்பெரிய ட்ரில்லிங் நிறுவனம் ட்ரில் பண்ணி தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் சவப்பெட்டியில அடைச்சி வைக்கப்பட்ட சாண்டா கிளாஸை வெளியில எடுத்துறாங்க. அப்படி அந்த சாண்டா கிளாஸ் அந்த ஐஸ் சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பல சம்பவங்கள் நடக்குது. அதுல ஒரு தரமான சம்பவம், இந்த படத்துடைய ஹீரோ அந்த சாண்டா கிளாஸை சிறை பிடிச்சி வச்சிர அவன் ஏன் அப்படி பண்ணான், எதுக்கு அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கதையோட கதையா நம்ம பார்க்கும்போது ஒரு ரேரான ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல காத்துட்டு இருக்கோம் பாருங்க. அப்படி ஒரு ரேரான ட்விஸ்ட், ரொம்பவே ரேரான கதையோட டைட்டில்லே ரேர்ன்ற வார்த்தையோட நமக்கு சொன்ன கதை தான் தி ரேர் எக்ஸ்போர்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே சப்ஜீரோன்னு சொல்லிட்டு இந்த மலைகளை குடைவாங்க தெரியுமா, ட்ரில் பண்ணி, அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனி தான் காட்டுறாங்க. அதுல ஒரு முக்கியமான அவசர மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல கொஞ்சம் வயசாகி போய் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் ரிலே, இந்த கம்பெனியோட ஓனர். அவருடைய சீஃப் இன்ஜினியர் இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன இடத்துல சொன்ன ஆழத்துக்கு நாங்க ட்ரில் போட்டோம், எங்களுக்கு கிடைச்சது என்னவோ இந்த சாதாரண மரத்தூள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மரத்தூளை பார்த்த ரிலே பயங்கரமா ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம, என்னது சாதாரண மரத்தூளா, இத பத்தி நீ தெரியாம பேசிட்டு இருக்க, பழங்காலங்கள்ல ஐஸ் கட்டியே பிரிசர்வ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மெத்தட் தான் இந்த மரத்தூள். சோ உனக்கு புரியுதா, இந்த மலையே ஒரு ஜெயிண்ட் ஐஸ் பாக்ஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சார் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவ்வளவு பெரிய ஜெயிண்ட் பாக்ஸ்க்குள்ள அப்படி என்னதை இவங்க பதுக்கி வச்சிருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் சொல்றதை மட்டும் செய், உடனே போயிட்டு உன்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்லு, இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஜெயிண்ட் ஐஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இப்ப அப்படியே வெளியில வந்தா ஒரு பெரிய பனிமலையோட உச்சி, அங்க ஏகப்பட்ட வர்க்கர்ஸ்லாம் முன்முறமா ஒர்க் பண்ணிட்டே இருக்க, அந்த பரபரப்புக்கு மத்தியில இப்ப இந்த படத்துடைய ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. நிறைய வெடி மருந்துகள் இருக்கக்கூடிய பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு 2 சின்ன பசங்க இந்த வர்க்கர்ஸ்லாம் பண்றத திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இவனுங்க தான் பியாத்தாரி அண்ட் ஜோசோ. இதுல பியாத்தாரின்னு சொல்லிட்டு தலையில குல்லா போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இவனுங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவனுங்க. இப்ப இவங்க பண்ற வேலையெல்லாம் திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்க, அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த கம்பெனியோட ஓனரான ரிலே வராரு. அவர் கையிலேயே ஒரு ஐஸ் துண்டு வச்சிருக்காரு, இப்பதான் ட்ரில் பண்ணி ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்ப அவர் ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு. எஸ், நான் நம்பினது வீண் போகல, நான் சின்ன வயசுல இருந்து காத்து கிடந்தது வீண் போகல. இங்க பாருங்க வர்க்கர்ஸ், நம்ம நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை, இது ஒரு சாதாரண மலையே கிடையாது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சமீன்ற இனத்தால கட்டப்பட்ட ஒரு ஐஸ் சவப்பெட்டி. கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா இப்ப அவர் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு ஜோசவும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்துட்டு, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதா, வெடி வைக்க போறானுங்க போல இருக்கு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு மெயின் கேட் கிட்ட வர, அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ பியாத்தாரி என்ன யோசிச்சான்னு தெரியல, அவனுடைய ஃப்ரெண்டு ஜூசோவை பார்த்து, டே ஜூசோ, ஒருவேளை அந்த சவப்பெட்டிக்குள்ள சாண்டா கிளாஸ் இருப்பாரா, அவர் உயிரோட இருப்பாரா இல்ல செத்து போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேச, இதை கேட்ட ஜூசோ வந்து, டே இன்னும் குழந்தையாவே இருக்கிறியா, சாண்டா கிளாஸ்லாம் கட்டுக்கதை, ஒழுங்காவா ஊர் போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்ட. இந்த பையன் ஜூசோக்கு இந்த ஃபேண்டசி ஃபேரி டேல்ஸ்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா நம்ம ஹீரோ பியாத்தாரி அப்படி கிடையாது. சாண்டா கிளாஸை பத்தி நிறைய புத்தகங்கள்லாம் அவன் படிச்சிருக்கான். சோ அதனால இவன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அப்ப டமால்னு ஒரு வெடி சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அப்படியே திரும்பி பாக்குறாங்க, தூரத்துல அந்த மலை உச்சில ஏகப்பட்ட வெடிகள் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்துடைய டைட்டில் கார்டை போடுறாங்க. இந்த டைட்டில் கார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியாத்தாரி இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சில பழைய புத்தகங்களை ரெஃபர் பண்ற மாதிரியான காட்சிகளை காமிச்சிக்கிட்டே அவன் என்னத்தை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத அவனுடைய வாய்ஸ் ஓவர்லயே நமக்கு சொல்றாங்க. சாண்டா கிளாஸ்ன்றது நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு வயசான தாத்தா கிடையாது. அவர் ஒரு விதமான 2 கொம்புகள் வச்சிட்டு இருக்கக்கூடிய பயங்கரமான மான்ஸ்டர். அந்த சாண்டா கிளாஸ் ஊருக்குள்ள வரும்போது வெறும் கால தான் நடந்து வருவான். அதனாலேயே பனியில பெரிய பெரிய பாதங்களுடைய அச்சுகள் இருக்கும். அது இருந்துட்டாலே அவன் வெளியில வந்துட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கொடூரமான மான்ஸ்டர் வெளியில வந்த உடனே டார்கெட் பண்றது சின்ன பசங்களை தான். குறிப்பா பயங்கரமா சேட்டை பண்ற பசங்களை அவன் விடவே மாட்டான். அவனால பல குழந்தைங்களுடைய உயிர் போயிருக்கு. அவன் ஒரு மோசமான அரக்கன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மான்ஸ்டர் தான் அந்த காலத்து மக்கள்லாம் புடிச்சு ஐஸ் கட்டிலேயே சவப்பெட்டி பண்ணி அவனை சிறப்பிடிச்சு அதுக்கு மேல ஒரு மலையையே உருவாக்கி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சவப்பெட்டியை தான் இந்த கம்பெனிக்காரங்க திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியாத்தாரியோட வாய்ஸ் ஓவர் முடிய இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னும் ஒரு நாள்ல கிறிஸ்மஸ், நல்ல பனி படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோடைய வீடு தான். அந்த வீட்டுக்கு வெளியிலே இப்ப நம்ம ஹீரோடைய அப்பாவை காட்டுறாங்க. இவருடைய
தொழிலே வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல வேட்டையாடி மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். சோ அதனால வீட்டுக்கு வெளியில ஒரு பழத்துல ரொம்ப ஷார்ப்பான மரங்கள் எல்லாம் வந்து ஈட்டி மாதிரி சீவி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பன்னியுடைய தலையை இந்த விலங்குகளை அட்ராக்ட் பண்ணதுக்காக ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு இப்ப அப்படியே வீட்டை நோக்கி நடந்து வராரு. நடந்து வரும்போதே நம்ம ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே வராரு. டே பியாத்தாரி எழுந்துடுறா, இன்னும் என்னடா உனக்கு தூக்கம் அப்படின்ற மாதிரி கத்த. அப்படியே நம்ம பியாத்தாரியா தான் இப்ப காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்த மேனிக்கே தூங்கிட்டு இருக்கான். ராத்திரி முழுக்க அந்த சாண்டா கிளாஸ் மான்ஸ்டரை பத்தின புத்தகங்கள்லாம் படிச்சு பயங்கரமான ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம கையில ஒரு சாவி கொத்து வச்சிட்டு இருக்கான். அது கரெக்டா ஒரு தட்டுல போய் விழுற மாதிரி கையில புடிச்சிட்டு இருக்கான். என்னன்னா தூக்கம் வந்துச்சுன்னா அந்த சாவி கீழே வந்து சவுண்ட் வரும்ல, இவன் முழிச்சுப்பான்ல, அந்த அளவுக்கு நம்ம ஆள் யோசிச்சு கையில சாவி வச்சிட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றது, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே அவன் தூங்கிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா டேய் எஞ்சி கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிக்கட்டை எடுத்து ஜன்னல்லையே பொத்து நடிக்க துடிச்சு புடிச்சு நம்ம ஆள் ஏந்துக்கிறான். எப்படி தூங்கணும்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா கேலண்டர் கிட்ட வந்து அது ஓபன் ஆகக்கூடிய கேலண்டர் மாதிரி அதுல 24 டிசம்பர்னு இருக்கு. அதுல டேப்பை போட்டு ஓட்டுறான். ஏன்னா அடுத்த நாள் 25 இவனுக்கு வரவே வேண்டாம். ஏன்னா இவனுக்கு தான் கிறிஸ்மஸ் அப்போ என்ன வரும்னு தெரியும்ல. சொல்ல போனா நம்மால இந்த சாண்டா கிளாஸ் நினைச்சு பயங்கரமா பயந்து போயிருக்கான். இந்த பயத்தை இப்ப கூட்டுற மாதிரி ஜன்னல் வழியா பார்த்தா அவனுடைய ரூஃப்ல யாரோ நடந்து போன மாதிரி இருக்கு. பனியில கால் தடங்கள் இருக்கு. வெளியில வந்து பார்த்தா லைட் எல்லாம் புடிங்கி இருக்கு. இத பார்த்த உடனே பயந்து அடிச்சுக்கிட்டு இப்ப நேரா அவங்க அப்பா இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு போய் கதவு தட்டுறான். எப்பா கதவு திறப்பா, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி சரி வா, ஆனா கண்ணை மூடிக்கிட்டு உள்ள வா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எதுக்கு இவர் கண்ணை மூடிக்கிட்டு உள்ள வர சொல்றாருன்னு பார்த்தா இப்ப இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கதான் வந்து அறுப்பாரு. இந்த மாதிரி விலங்குகளை அறுக்கிறதுக்குனே ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. சோ அப்படிப்பட்ட ரூம்குள்ள இப்ப நம்ம ஆள் கண்ணு மூடிக்கிட்டே வர, எப்பா லைட் எல்லாம் புடிங்கி விட்டுது நீயாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் எவனாச்சும் பகல்ல லைட் போடுவானாடா அப்படின்னா நீ தான் பிச்சு போட்டியா, சரி அப்ப இதுக்கும் பதில் சொல்லு, மேல ரூஃப்ல நடந்தது நீயா அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் கேட்ட நம்ம பையனுடைய அப்பாவுக்கு இப்ப சுருக்குன்னு கோவம் வந்துடுது. மகன காலங்காத்தால வந்து வெறுப்பாயத்தி நிக்கிற போய் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுற. நம்மளால இப்ப குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேதர் ஆயிருக்காங்க. இவங்க சமூகம், அதாவது இவங்க இந்த கிராமத்துடைய வாழ்வாதாரமே வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் தான். சோ அப்படி இங்க இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் எல்லாம் கேதர் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துக்கு நம்ம பியத்தரையை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா வர, அப்ப நடுவுல அங்க ஒரு மிகப்பெரிய ஃபென்ஸ் ஒன்னு கட்டி வச்சிருக்காங்க. அதை சுத்தி கரண்ட் கம்பி எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கரண்ட் கம்பிக்கு ஒருத்தர் பவர் சப்ளை கொடுத்துட்டு பயங்கர மாசா கத்திட்டு இருக்காரு இல்லையா. இவரே நம்ம ஹீரோ அப்பாவுடைய ஃப்ரெண்டு. இவர ஒரு ஹண்டர் தான். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபென்ஸ் இவங்க உருவாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பியத்தரி வந்து ஜூசோ கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு தூரத்துல 2 ரெயின்டியர்ஸ் வருது. இவங்க பாக்குறாங்க. பொதுவா இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. சோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அதனால தான் இந்த ரெயின்டியர்ஸ் வந்து இவ்வளவு பக்கத்துல வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை செக் பண்ணதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த 2 ரெயின்டியர்ஸை தவிர்த்து மீதி 100 கணக்குல ரெயின்டியர்ஸ்க்கு வந்து செத்து போய் கிடக்குதுங்க. அதுவும் மோசமான முறையில வேட்டையாடப்பட்டு. இதை பார்த்து இவங்க ஸ்தம்பிச்சு போய் நிக்க அப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் மேல அங்க குறைஞ்சிட்டு இருக்கானுங்களே மலையா, அவனுங்க தான், அந்த கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா என்னைக்கு அந்த கம்பெனி மேல வெடி வெடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே மேல இருந்த ஓநாய்க்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சான். அப்படி வந்த ஓநாய்க்கள் தான் இப்படி வேட்டையாடுது. இதனால நம்ம வாழ்வாதாரமே போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொழில் என்ன, வேட்டையாடி அது மூலமா சர்வை பண்றது தான். இவங்களுடைய உணவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மான்கள் தான். அதுடைய இனமே ஒரேடி அழிஞ்சு போச்சுன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதனால பயங்கரமா கடுப்பாயி டே இதனால நமக்கு எவ்வளோடா லாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு $85,000 வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அந்த கம்பெனிக்காரங்கிட்டே கேட்போம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் திரட்டிக்கிட்டு கூடவே வந்து நம்ம ஜூசோவுடைய அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஃபென்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இப்ப மேல போய் பார்த்தா அந்த ஸ்பாட்ல யாருமே இல்ல. எல்லாமே போட்டபடியா இருக்கு. ஒரு ஒர்க்கர்ஸ் இல்ல. அந்த கம்பெனியா அந்த இடத்த அவசரமா காலி பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது. எங்கடா அவனுங்க ஒருத்தனை கூட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அப்பாக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம பியாத்தாரி மட்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா ஆபீஸ் ரூமுக்கு போயிடறான். அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்க. ஒரே சமயத்துல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்கான ப்ளூ பிரிண்டை இங்க நம்ம பியாத்தாரி பாக்குறான். அதே நேரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம் அந்த மலையில கொடையப்பட்டிருக்கு. அதை வந்து இந்த அப்பாக்களும் ஜூசோவும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய பள்ளம், என்னத்தடா இவங்க தோண்டி எடுத்திருப்பானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. ஆனா இந்த பக்கம் பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னத்தை தோண்டி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிருக்கானே. சோ அந்த மிகப்பெரிய சவப்பட்டியை, அந்த சாண்டா கிளாஸ் மான்ஸ்டர் இருக்கக்கூடிய சவப்பட்டியை அந்த கம்பெனிக்காரங்க எடுத்துட்டானுங்க. இது நம்ம பியாத்தாரிக்கு புரிய வர அப்படியே கட் பண்ணா 25ஆம் தேதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப் போட்டு ஓட்டினா இல்லையா. இப்ப அது மேல ஸ்டாப்லரே அடிச்சிட்டு இருக்கான். வரக்கூடாதுரா, நாளைக்கு கிறிஸ்மஸே வரக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இவன் அடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பயங்கரமா சூட்டெல்லாம் வேற இவர் போட்டுக்கிட்டு தலைக்கு ஹெல்மெட், உடம்பு முழுக்க கவசம் சொல்லிட்டு நம்மால் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஜூசோ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன போர்க்காலத்துக்கா போறா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல நம்ம பியாத்தாரி பயங்கர சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ஜூசோ கையில ஒரு பேப்பரை கொடுத்து அதுல அந்த சாண்டா கிளாஸ் மான்ஸ்டருடைய போட்டோ இருக்கு. இது நாள் வரைக்கும் சாண்டா கிளாஸ்னா குழந்தைங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு, குழந்தைங்களா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா உண்மையிலேயே அவன் ஒரு மோசமான அரக்கன். பயங்கர சேட்டை பண்ணக்கூடிய நாட்டியான பசங்களை கையில புடிச்சு நொறுக்கி சாகடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான அரக்கன். அவனால பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இனத்துல வாழ்ந்த மூதாதையர்கள்
மனிதர்கள் பல குழந்தைகளை இழந்திருக்காங்க. அதனாலேயே அவனை புடிச்சு ஒரு ஐஸ் சவப்பெட்டியில வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு மலையே உருவாக்குனாங்க. ஆனா இப்ப அந்த சவப்பெட்டி அங்க இல்ல, அதை எடுத்தது இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து எடுத்துட்டு வந்த ப்ளூ பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவன் கலெக்ட் பண்ண ரிசர்ச் பண்ணி வச்சிருந்த போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து டேபிள் மேல வைக்க, இதெல்லாம் பார்த்த ஜூஸோ அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சி, தம்பி இந்த பேய் கதையெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போயிடறான். இவனா நம்ம சொல்றதே நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா நம்ம பியாத்தாரியா அவங்க அப்பா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பியாத்தாரி வந்து, அப்பா இன்னைக்கு உங்க சாப்பாடு அம்மா பண்ண மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆகுறாரு. பிளாக் ஆகி நீ போய் முதல்ல தூங்க போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். ஆனா அதுக்கப்புறமா அவங்க அப்பா கண்ணில் தண்ணி வச்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, எஸ் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பியாத்தாரியுடைய அம்மா இறந்து போனாங்க. சோ அவனை பாசமா பாத்துக்கிறதுக்கும் ஒரு அம்மா இல்ல, இவரை அரவணைக்கிறதுக்கு இவருடைய மனைவியும் இல்ல. சோ அதனால இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. இப்ப அப்படியே நம்ம பியாத்தாரியா தான் காட்டுறாங்க. நேரா அவனுடைய ஜன்னல் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டான். என்ன நடந்தாலும் இன்னைக்கு நம்ம தூங்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம தூங்கி போயிட. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த ட்ரில்லிங் கம்பெனியை தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு சலசலப்பு. அந்த சீஃப் என்ஜினியர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து ஓனரான ரிலேக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த கார்கோவை நம்மளால ஷிப் பண்ணவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டம்பனா சொல்றாரு. அதுக்கு அந்த ரிலே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கிற மாதிரி ஸ்கேன்ல காட்டுது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு ஸ்கேன் கீனன்லாம் சொல்லிட்டு இருக்காது, அதை முதல்ல ஃபிளைட்ல ஏத்தி அனுப்புற வழியை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ஓனர் சொல்லிட. இப்படி ஒரு இங்க ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அப்ப சடனா பொத்து பொத்து பொத்துன்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா இவர் பக்கத்துல இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே காணாம போயிருக்காங்க. அவங்க ஹெல்மெட் மட்டும் கீழே விழுந்து கிடக்க, அப்போ ஒரு மனுஷன் ட்ரெஸ்ஸே இல்லாம அங்க வந்து நிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கிறிஸ்மஸ். நம்ம பியாத்தருடைய அப்பா காலையில ஏஞ்சிட்டாரு. வீட்டை கதகதப்பா வச்சுக்கிறதுக்காக சிம்னில வந்து சரி கொளுத்தலாம், மரத்தெல்லாம் போட்டு கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்டை எடுத்து உள்ள போறாரு. அப்ப டமால்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான், டே பியாத்தாரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம ஹீரோவும் அடிச்சு பூச்சி உள்ள தூங்கி இருந்தவன் எஞ்சி வந்து பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உசாரா, ஒருவேளை அந்த சாண்டா கிளாஸ் மாஸ்டர் சிம்னி வழியா வீட்டுக்குள்ள இறங்கிச்சுன்னா அதனால அந்த இடத்துல அனிமல்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய டிராப் உள்ள வச்சிருக்கான் போல இருக்கு. வர வர உனக்கு வாழ்த்தனம் அதிகமாயிடுச்சு, இரு உன் வாழை வெட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆஷா அவங்க அப்பா திட்டுற. நம்மளால அதுக்கெல்லாம் சட்டை பண்ணல, உங்களுக்கு என்ன தெரியும், மாஸ்டர் வந்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா உச்சா போயிடலாம் சொல்லிட்டு வெளியில வந்துறான். வந்துட்டு ஜாலியா உச்சா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இப்ப திரும்பி பாக்குறான் பாருங்க, கொஞ்ச நேரத்துல அப்பான்னு கத்துறான். இவரை அடிச்சு புடிச்சுக்கிட்டு என்னடா ஆச்சு, மறுபடியும் ஜிப்ப போட தெரியாம போட்டுக்கினியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வெளியில ஒரு ட்ராப் செட் பண்ணா தெரியுமா, அதுல ஏதோ ஒரு விலங்கு மாட்டி இருக்க மாதிரி தெரியுது. சோ ரெண்டு பேருமே அது என்ன விலங்குன்றது செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அந்த பனியெல்லாம் ஸ்னோவெல்லாம் விலைக்கு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுமா. என்னன்னு பார்த்தா உள்ள மாட்டி இருக்கிறது விலங்கு கிடையாது, ஒரு மனுஷன். டிராப்ல மாட்டி இருக்கக்கூடிய அவனுடைய கைகளை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம பியாத்தரையை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து, வா ஒண்ணே இல்ல, மாட்டின நேரம் தப்பிச்சு போயிடுச்சு போல இருக்கு, நம்மளா இங்க இருக்க கூடாது, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உளறிக்கிட்டே அவனை உள்ள கூட்டு போயிட. உள்ள போன நம்ம பியாத்தரியா, ஏதோ ஒண்ணு தப்பு பாத்துட்டீங்க, டக்குன்னு வந்து மழுப்பி என்ன உள்ள கூட்டு வந்துட்டீங்க, ஒழுங்கா சொல்லுங்க என்னத்த பாத்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, டேய் அதிக பிரசங்கி, ஒழுங்கா சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. அப்படி ஃப்ரெண்டு வந்த உடனே இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேருமே அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பாடியை கவர் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போறதை நம்ம ஹீரோ பாத்துறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த அனிமல்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்களே அந்த ரூம்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க அந்த பாடியை. ஏதோ பாக்கிறதுக்கு ஒரு வயசானவருடைய பாடி மாதிரி இருக்கு, ட்ரெஸ் வர இல்லையா, என்னடா இது நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா புலம்பிட்டு இருக்க. அப்பா அவருடைய ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடல, ஆனா ஒரு கோட் மட்டும் மேல இருக்கு. அந்த கோட்டுக்குள்ள ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. அந்த பாஸ்போர்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா மூஞ்சி மேட்ச் ஆகல. என்னடா லைட்டா மூஞ்சி அடி வாங்கின மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கணும்னா இந்த பணத்தை நம்ம காணாம பணமா ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிட்டு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிராப்குள்ள ஏதோ ஒன்னு இருந்தது, அதை இவங்க நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராப்புக்கு போனா அந்த டிராப்ல ஒரு சாக்கு பை இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சாக்கு பைக்குள்ள இப்படி ஒரு பொம்மை இருக்கிறத நம்மால் எடுத்து பாக்குறான். அதை பார்த்துட்டு இங்க இவன் ஷாக் ஆயிட்டே இருக்க. இங்க இந்த வயசானவர் வந்து துண்டு துண்டா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்காக கையை மட்டும் தனியா உடம்புல இருந்து இழுத்து வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சறுக்குன்னு அந்த வயசானவர் கையை இழுத்து பாரா. என்னன்னு பார்த்தா அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. அவர் தன்னுடைய கையை இழுத்துக்கிறாரு, ஆனா வந்து கண்ணை திறக்கல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. இவங்களா பேசி பாக்குறாங்க, எதுக்குமே வந்து அவரு சட்டை பண்ண மாட்டாரு. ஆனா திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் பிடிச்ச மாதிரி மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு சறுக்குன்னு அவருடைய ரைட்ல திரும்பி பாப்பாரா. எதை இந்த ஆள் இப்படி பாக்குறாருன்னு பார்த்தா ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் கரெக்டா மோப்பம் முடிச்சு நம்ம பையனை பாக்குறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிட்டே இருக்க. அதுக்குள்ள போச்சு போ, உன் பையன் பார்த்துட்டான், என்ன பண்ண போறானா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா வெளியில ஓடி வந்து பாக்குறாரு நம்ம ஹீரோடைய அப்பா. நம்ம ஹீரோ தலை தெறிக்க ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கோ, நான் அவனை போய் புடிச்சுன்னு வரேன் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல ஒரு போலீஸ்கார வண்டி போகுது, அதுல போய் ஏறிக்கிறான். சுத்தம் போலீஸ்கார வண்டியில வேற ஏறிக்கிட்டியா, அவன்கிட்ட என்னென்னலாம் நீ சொல்ல புரியோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஹீரோடைய அப்பா அந்த போலீஸ்கார வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வர. அந்த போலீஸ்கார வண்டி எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜூஸ் இருப்பான் தெரியுமா, அவனுடைய வீட்டுக்கு வந்து நிக்குது. அவங்க அப்பா தான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சிருக்காரு போல இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம போலீஸ்காரர் வந்து
சேர பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து காரை பார்க் பண்ணிட்டு இறங்குறாரு. இறங்கும் போது கண்ணிலே சொல்றாரு, அந்த ஆள் கிட்ட ஏதாவது நீ சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப டக்குன்னு போலீஸ்காரர் பாத்துறாரு, யோ நீ இந்த கோலத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய உடம்புலாம் ரத்தமா இருக்கு. இல்ல சார், நல்ல நாள் கறி கஞ்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு மீட்டை வெட்டிட்டு இருந்தேன், அப்படியே ரத்தம் தெளிச்சிருச்சு, நான் பையனை கூட்டிட்டு போலாம் தான் சார் வந்தேன், அவனை அனுப்பி விடுங்க சார், செம்ம வாளா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ இரியா, ஆல்ரெடி நம்ம கிராமத்துல மர்மமா நிறைய நந்தன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கேன் அப்படின்றது சொல்றாரு. ஆக்சுவலி ஜூஸோட அப்பா இந்த போலீஸ் எது கூப்பிட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அதை காட்டுறதுக்காக கேரேஜ் பக்கமா கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கேரேஜ் முழுக்க உருளைக்கிழங்குகளா இருக்கு. யோ அதான் உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்க, சார் காணாம போனது உருளைக்கிழங்கு இல்ல சார், உருளைக்கிழங்கு வச்சிருந்த சாக்கு பை சார். என்னது சாக்கு பையா? ஆமா சார், இந்த உருளைக்கிழங்குலாம் ஒரு சாக்கு பையில இருந்தது, இந்த உருளைக்கிழங்குலாம் கொட்டி விட்டுட்டு அந்த சாக்கு பையை யாரோ எடுத்துன்னு போயிருக்காங்க சார், 50-60 சாக்கு பை சார், சும்மாவா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இது வந்து ஒரே மர்மமா இருக்கு. ஏன்னா இது திருட வந்தவன் உருளைக்கிழங்கு விட்டுட்டு சாக்கு பை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. சாக்கு பை மட்டும் இல்லையா, அவங்க பொண்டாட்டியோட ஹேர் ட்ரையர் இது கூட காணாம போயிருக்கான். யாரா அவன் வித்தியாசமான திருடனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, குடு ஜூஸோவை பாக்கிறதுக்காக அவனுடைய பெட்ரூம்க்கு வந்து பாக்குறான். வந்து பார்த்தா ஜூஸோவுடைய பெட்ல ஜூஸோ இல்ல, அதுக்கு பதிலா இவன் குழிக்குள்ள பார்த்தான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொம்மை இருக்கு. அம்மாளுக்கு புரிஞ்சு போயிடுது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட காமிச்சு, ஜூஸோவை தூக்கிட்டாங்க, அவனை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டு, பொங்க தம்பி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, அவன் உன்னோட ஒரு பெரிய பையன் இல்லையா, ஏதாவது பொண்ணைன்னா பார்க்க போயிருப்பான். இப்படிதான் எங்க காலகட்டத்தில் நாங்க பொண்ணை பார்க்க போகும்போது தலகாணியை வச்சு சமாளிச்சுட்டு போவோம், இந்த காலகட்டத்து குழந்தைங்களாம் வந்து பொம்மையை வச்சு சமாளிச்சுட்டு போறாங்க போல இருக்கு, செம்ம ஸ்மார்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜூஸோடைய அப்பா கிட்ட, உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல, என் கூட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி இவங்க வீட்டை நோக்கி இவங்க வந்துட்டு இருக்க. அங்க தன்னந்தனியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை தான் இப்ப காட்டுறாங்க. திடீர்னு அந்த படுத்து கிடக்கிற தாத்தா ஏதோ ஒன்னு முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு, என்னது இவன் ஏதோ ஒரு முணுமுணுன்னு வாயில சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கிட்ட போக சர்க்குன்னு ஒரு ஃபிளாஷ் கட்டு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோடைய அப்பா இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தா, வெளியில ஃப்ரெண்ட் ரத்த கலரையா காதை கழுவின்னு இருக்காரு. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, காதை கடிச்சிட்டான்டா கிழவன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்னையா சொல்ற, சரி சரி வாங்க உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வந்தா, அந்த கிழவன் ஒரு மாதிரி ஒரு ஓரமா வெறி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்து மிரண்டு போன இவங்க என்னென்ன கேள்வியோ கேட்கறாங்க. ஆனா அவன் சட்டை பண்ணாம மறுபடியும் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். என்ன திமிரு பாத்தியா இதுக்கு அப்படின்ற மாதிரி காதுல கடி வாங்கினவர் சொல்ல, யோ இரியா அவனுக்கு ஏதோ மொழி தெரியாத பழகுது, யோ உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, அவன் கிட்ட என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் போயிட்டு பேசுறாரு, யோ நீ என்ன அந்த கம்பெனிக்காரனா, உங்களாலதான் எங்களுக்கு பயங்கரமான இழப்பு, ஒழுங்கு மரியாதையா நாங்க கேட்கிற பணத்தை கொடுக்க சொல்லி, இல்லனா உன்னை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. ஆனா அது அவருக்கு ஒண்ணுமே புரியலையா, இல்லனா உங்களெல்லாம் நான் ஏன்டா மதிக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரான்னு ஒண்ணுமே புரியல. இப்படி இவங்க இங்க பேசிட்டு இருக்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜூஸோ காணாம போயிட்டான் இல்லையா, சோ அதே மாதிரி இந்த கிராமத்துல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே போன் பண்ணி இருக்காங்களான்னு செக் பண்றான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குழந்தைங்களும் இல்ல, எல்லாருமே காணாம போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியில போயிருக்காங்க, விளையாட போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அது தெரியாம இந்த வயசானவர் அந்த கம்பெனிக்காரர் நினைச்சுக்கிட்டு இவங்க பயங்கரமா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ வெளியில நம்ம பையனுடைய சத்தம், அப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அட இவன் வேற முக்கியமான நேரத்துல தான் தொல்லை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னு வெளியில வந்து பார்த்தா நம்மால் கண்காணிக்கு போய் நிக்கிறான். டே என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நான் நிறைய நாட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்ப்பா, சரியான சேட்டக்காரன்ப்பா நானு, அந்த மலைக்கு மேல இருந்த கம்பெனி அவங்களுக்கு தெரியாம ஃபென்ஸ் எல்லாம் கட் பண்ணி போய் அவங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம்ப்பா, இன்னும் உனக்கு தெரியாத நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கோம்ப்பா, ஆனா இப்போ அந்த சேட்டை பண்ண பசங்களெல்லாம் சாண்டா கிளாஸ் தூக்கிட்டு இருக்காருப்பா, அடுத்து நான் தான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்களே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு குச்சி வச்சு நின்றுட்டு இருக்கான். டே என்னடா வளர்றன்னு போது, ஐயோ வளரலப்பா உனக்கு தான் புரியலப்பா அப்படின்ற மாதிரி அழுதுட்டே இருக்க. முதல்ல வீட்டுக்குள்ள போ, அப்பா வேலையா இருக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஷெட்டுக்குள்ள வர பின்னாடியே நம்மால் வந்துடுறான். அப்படி அவன் உள்ள வந்த உடனே தான் இவ்வளவு நேரமா உம்முன்னு திரும்பிட்டு இருந்த அந்த தாத்தா அவருடைய கண்ணெல்லாம் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நம்ம பையனை பாக்குறாரு. இதை பார்த்து அப்பா வந்து, யோ இவ்வளவு நேரமா தொண்டை தண்ணி வத்த நாங்க கத்திட்டு இருக்கோம், பேசவே இல்லை, இப்ப என் பையன் வந்தானே அவனை ஒரு மாதிரி பாக்குற, இவனை முன்னாடியே தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு மிரட்டிட்டு இருக்க. யோ தகப்பா சொன்னா கேளியா, நான் சொல்றத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளியா, இவன் வந்ததே என்ன தூக்குறதுக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பையன் சொல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான், பசங்களெல்லாம் தூக்குனது இந்த வயசான தாத்தா தான், நம்ம ஹீரோ தூக்கத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்கான், அப்ப தெரியாதனமா ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கான், இவன் தான் அந்த சாண்டா கிளாஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பையனை பிடிக்கிறதுக்காக இந்த கிழவன் ஜம்ப் பண்ண, அவ்வளவுதான் கட் பண்ண. அடுத்த சீனே பார்சல் பண்ணி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை பாத்துக்கினே ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு வாக்கி டாக்கில இருந்து வரக்கூடிய சவுண்ட் மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ஆள் வரும்போது இவர் மேல ஒரு கோட் ஒன்று இருந்திருக்கும், அதுல பாஸ்போர்ட் எல்லாம் கூட இருந்தது தெரியுமா. இப்ப அதுக்குள்ள இருந்து தான் வந்து ஒரு வாக்கி டாக்கி சவுண்ட் கேக்குது.
கேட்க அதை எடுத்து பார்த்தா வேற யாருமே கிடையாது, ஒரு சீனியர் என்ஜினியர் இருந்தா தெரியுமா ஃபர்ஸ்ட் சீன்ல, அவருடைய வாக்கி டாக்கி தான் இது. அவரை போட்டு தான் இந்த தாத்தா அவருடைய கோட் எடுத்துன்னு வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர். அவர் பேசுறாரு, யோ என்னையா கம்யூனிகேஷனே இல்ல, இன்னும் அரை மணி நேரத்துல நான் லேண்ட் ஆயிடுவேன், சாண்டா தூக்கின்னு போறதுக்கு ரெடியா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல நம்மால, சார் என் பேர் ரோனி சார், நீங்க கேட்கிற ஆளை நாங்க தான் வச்சுன்னு இருக்கிறோம், எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து குத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீன் என்ன பண்றாங்கன்னா இந்த தாத்தா ஒரு கூண்ட்ல போட்டு நேரா அந்த ஓனர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு இவங்க வெயிட் பண்ண. அப்போ நம்ம ஜூஸோட அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு எனக்கு ஒரு ஏர் ட்ரையர் கிடைக்குது. யோ இதுதான் என் பொண்டாட்டியோட ஏர் ட்ரையர், இது இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ள விட்டுக்க. அப்போ இந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இறங்குறான். அப்படியே ஹெலிகாப்டர்ல வந்து லேண்ட் ஆக ஆளு வேற வயசாகி போய் தொப்பியும் கிப்பியுமா வந்து இறங்குறா போலியா. இதை பார்த்தானே இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆளு கண்ணாடியும் தொப்பியுமா ஜுராசிக் பார்க்ல வர தாத்தா மாதிரியே இருக்கான். ஒருவேளை இந்த சாண்டா கிளாஸை கூட்டின்னு போயிட்டு டிஎன்ஏ எடுத்து இதே மாதிரி பல சாண்டா கிளாஸ்களை உருவாக்கி சாண்டா பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க்க ஓபன் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பணக்காரன், யோ எங்க என்னுடைய ஆட்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க ஆளுங்க எல்லாம் எங்களுக்கு எங்க இருக்காங்கன்றது தெரியாது, ஆனா உங்களுக்கு தேவைப்படுறவன் எங்க கிட்ட தான் இருக்கான், அவனை நாங்க கொடுத்துறோம், ஆனா அதுக்கு பதில் உங்களால எங்களுக்கு லாஸ் ஆன ஒரு $85,000 அதை நீங்க கொடுத்துட்டு அவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கொடுத்து தொலைறேன், எங்க சாண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, தோ இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கூண்டுல இருக்கக்கூடிய தாத்தாவை கையை காட்ட, அந்த தாத்தாவை பார்த்து இந்த பணக்காரன் அப்படியே ஒரு மாதிரி பேய் அடைஞ்சு போன மாதிரி போயிட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இப்ப அந்த தாத்தாவை பார்க்க அந்த தாத்தாவுடைய கண்கள்லாம் ஒளிருது. இப்ப அதே ஒரு அதிர்ச்சியோட இவன் அப்படி திரும்பி குடுக்குறாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட். யோ இவன் சாண்டாவே கிடையாதுயா, சாண்டாவுடைய ஒன் ஆஃப் த ஹெல்ப்பர்யா, இவன் ஒரு எல்ஃபியா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுக்க அடுத்த செகண்ட் இந்த தாத்தா மாதிரியே 100 கணக்குல தாத்தாங்க வந்து இந்த இடத்த சுத்து போடுறாங்க பாருங்க. எல்லாருமே ஜாம்பி மாதிரி கையில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணதுக்காக வராங்க. இவங்க தான் ஆக்சுவலி அந்த மான்கள் எல்லாம் வேட்டையாடுறது போல இருக்குது. இந்த எல்ஃப்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இந்த பொம்மை படங்கள் எல்லாம் கியூட்டா காட்டுவாங்க, தம் துண்டா சாண்டாக்கு உதவி பண்ணதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த எல்ஃப் தான் இவங்க. இப்படி இவங்க சுத்து போட்ட உடனே இவங்க எல்லாம் சாண்டாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க, இவங்களை எதிர்த்து நம்மளால போராடவே முடியாது அப்படின்ற மாதிரி போய் ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது டமால்னு ஒரு புல்லட் இவர் தலையிலே வந்து இறங்குது. என்னன்னு பார்த்தா இவரை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப 100 கணக்குல ஜாம்பிஸ் மாதிரி இருக்கக்கூடிய இவங்க அப்படியே இவங்களை சுத்து போட இவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணி நம்மளால தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கேரேஜ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணா அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று பார்த்து பிரமிச்சு போய் நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அப்படியே இப்ப லாங் ஷாட்ல காட்டுறாங்க, ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை அது கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டு இருக்குது. அதை சுத்தில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், குறிப்பா வந்து இந்த ஹீட்டை தரக்கூடிய ஐட்டம், இந்த ஹீட்டர் அதுக்கப்புறம் ஏர் ட்ரையர் இதெல்லாம் வச்சு அந்த மிகப்பெரிய பனிக்கட்டியை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருகி போன நிலைமையில இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டியில 2 கொம்புகள் இருக்கிற மாதிரியான காட்சியை தான் நம்ம பையன் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அதாவது இந்த ஹார்ன் சொல்லுவாங்க தெரியுமா, தலையில கொம்பு இருக்குமே, அந்த மாதிரி ஜெய்ஜென்டிக்கான ஒரு கொம்பு அது மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இந்த பனிக்கட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய உருவம் இருக்கணும். சோ இதை பார்த்து நம்ம ஆளுங்க மிரண்டு போய் நிக்க, ஆக்சுவலி இதுதான் அந்த சாண்டா கிளாஸ் அரக்கன், இவனை வெளியில கொண்டு வரதுக்காக தான் அந்த எல்ஃப்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ இதெல்லாம் இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப பக்கத்துல ஏகப்பட்ட மூட்டைகள் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது ஒரு சாக்கு பை காணாம போச்சுன்னு சொன்னா தெரியுமா, அத்தனை சாக்கு பையும் இங்க மூட்டையா இருக்கு, அதுல சிலது மட்டும் அசைது. என்னன்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழந்தைகளும் இந்த அரக்கனுக்கு வந்து பலி கொடுக்கிறதுக்காக இங்க புடிச்சு வந்து வச்சிருக்காங்க சாக்கு பையில போட்டு. அதுல நம்ம ஜூஸோவா இருக்கான், அவனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற அரை மயக்கத்துல இருக்காங்களா. ஒரு பக்கம் இந்த எல்ஃப் ஜாம்பிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடச்சிட்டு உள்ள வர பாக்குறாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒருத்தரும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க, எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா மேல பாக்குறான், இந்த இடத்துடைய ரூஃப் வந்து ஓபன்ல இருக்குது, கூரையே இல்லாம உடஞ்சு போயிருக்குது, வானமே தெரியுது, இன்னொரு பக்கம் நிறைய பாக்ஸுங்க இருக்கிறதையும் இவன் பாக்குறான். இது எல்லாத்தையுமே பார்த்து கால்குலேட் பண்ணி என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா யாருமே இவனை கண்டுக்கவே மாட்டாங்க, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, கன் எடுத்து ஒரே சுடு, செம்ம மாசா, இப்பயாவது நான் சொல்றதை கேளுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த நிமிஷமே அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் சொல்றதை கேட்கிறாரு. எல்லாருமே கேட்கறாங்க. இந்த அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி, குறிப்பா இந்த எல்ஃபுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க எல்லாருமே நீங்க தான் வந்து டைவர்ட் பண்ண போறீங்க, டைவர்ட் பண்ணி வெளியில அந்த பணக்காரன் வந்து ஹெலிகாப்டர் அதை எடுத்துக்கிட்டு இங்க மேல நீங்க வர போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே சரிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் போட வெளியில வெறி பிடிச்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த எல்ஃப்லாம் அமைதியாயிராங்க. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்க இந்த கேப்ல இவரு ஹெலிகாப்டர் எடுத்துக்க நம்ம ஹீரோவுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள சேஃபா அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இந்த ரூஃப் மேல வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து நிக்க, கீழே அந்த குழந்தைங்க எல்லாம் அரை மயக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கும்பலா போட்டு ஒரு மூட்டையில கட்டி இப்ப அப்படியே டேக் ஆஃப் பண்ணுவாங்க பாருங்க. முதல்ல இந்த குழந்தைகளை காப்பாற்றணும், அதுக்காக தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே இந்த மூட்டை டேக் ஆஃப் ஆக அதுல தான் நம்ம ஹீரோவும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். பையனை பார்த்துட்டு அவங்க அப்பா பயங்கரமா பயப்படுறாரு, பையனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ சம மாசா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பீஜமோட அங்க இருந்து பறந்து போக ஒட்டுமொத்த குழந்தைங்களும் இவங்க தூக்கிட்டு போறாங்க இல்லையா. சோ அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே இப்ப அந்த எல்ஃப் எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. சோ அந்த ஹெலிகாப்டரை பார்த்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போக இங்க நம்ம ஹீரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை வெடிக்க வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட வெடி மருந்துகள் இந்த கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த வெடி மருந்துகள் அத்தனையும் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய பனிப்பாறை இருக்குல்ல, அதுக்குள்ள தான் அந்த அரக்கன் இருக்கான், அதுல சின்ன சின்னதா ட்ரில் போட்டு நம்ம ஹீரோவுடைய பிளான் படி அந்த பனிப்பாறையை வெடிக்க வைக்கிறதுக்காக இவங்க பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. செம்ம மாசான ஒரு
பிஜிஎம் கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். இந்த ஒட்டுமொத்த எல்ஃப் கூட்டத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய பைலட் கேக்குறாரு, என்னதான்டா உன் பிளான்? இவனுங்க எங்க போனாலும் விரட்டி வரானுங்க, இவங்களை எப்படா கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கான். என்னன்னா படத்துடைய ஆரம்பத்துல இவங்க கிராமத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஒன்னு கட்டியிருப்பாங்க தெரியுமா, கரண்ட் ஷாக்லாம் வச்சு. அந்த இடத்துக்கு இவங்களை வசியம் பண்ணி கூட்டு போயிட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்குள்ள இவங்களை போட்டு அடைக்கணும். இதுதான் நம்ம ஹீரோடைய பிளான். இதை நம்ம பைலட் கிட்ட சொல்ல, பக்கா பிளான்டா தம்பி, உட்ரா வண்டி அங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை நோக்கி இங்க போயிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி பாம் எல்லாம் வச்சு முடிச்ச நம்ம அப்பாக்களை தான் காட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோடைய அப்பா எல்லாம் ஓகே தான், ஆனா இது நமக்கு ஒரு மறக்க முடியாத கிறிஸ்மஸ்ல, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேணாம், இந்த அரக்கனுடைய கொம்பு என் கண்ணை உறுத்தினே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனை அந்த கொம்பை வெட்டி இவங்க பார்சல் பண்ண இங்க அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை நோக்கி பறந்து வந்த நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்களை டிராக் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க, ஆனா எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்குள்ள இவங்க எல்லாம் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி பைலட் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி நம்ம டயலாக் விடுறான். இதை கேட்ட உடனே நம்ம பைலட், தம்பி ஆர்வ கோளாறுல வளராத, லூசு தனமா எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது லூசா, ஏன் பாராட்டுவான்னு பார்த்தா பல்பு கொடுக்குற, போங்கயாயோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாண்டா இந்த கிராமத்தையே காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொபால்னு குச்சிருவானா. அடப்பாவி என்னடா பண்ணிட்டேன்னு பார்க்கும்போது இப்ப அப்படியே அந்த வாக்கி டாக்கியை கீழே போட்டு பாக்குறான். இவனை நோக்கி ஒரு ஜாம்பி படையே ஓடி வந்துட்டு இருக்குது. சிக்குனா செதஞ்சிருவான். ஆனா கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்ப அப்படியே மேல பைலட்டை பார்த்து, இந்த குழந்தைங்க எல்லாருமே காப்பாத்துங்க, அவங்க உங்க வீட்டுல போயிட்டு ஒப்படைங்க, இந்த கிராமத்தையே காப்பாத்தினது நான் தான், நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனத்தெல்லாம் பேசிட்டு இப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை ஆன் பண்றான் பாருங்க. எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க, இந்த எல்ஃப் எல்லாருமே. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிச்சு, காலி அப்படின்னு நினைச்சா அப்படியே கட் பண்ணி இங்க அப்பாக்களை காட்டுறாங்க. அங்க ஃபுல்லா பாம் செட் பண்ணிட்டாங்க இல்லையா, வண்டியை செம்ம வேகமா ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அந்த ஐஸ் பாறை அப்படியே வெடிச்சு செதறுது, அந்த இடமே வெடிச்சு செதறுது. அந்த சாத்தானுக்கு செமையா சங்கு ஊதுறாங்க. அப்படியே அந்த சாத்தான் அங்க அழிஞ்சு போக அடுத்த செகண்ட் இங்க நம்ம பையனை கொல்றதுக்காக ஓடி வந்த இந்த வயசான எல்ஃப் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச மாதிரி முழிக்கிறாங்க. சிக்னல் கட்டான மாதிரியான ஒரு ஃபீல் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா அந்த சாத்தான் அவன் தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான், அவன் வெளியில வரணும்ன்றதுக்காக. ஆனா இப்ப அவன் அழிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு நிக்க இப்ப அப்படியே விடியுது. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஒண்ணு சேர்றாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பாக்குறாரு. பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்குள்ள 100 கணக்குல இந்த எல்ஃப்லாம் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்க, அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். இவங்க வந்து சாண்டாவோட ஹெல்ப்பர் தானே, ரேர் பீஸுப்பா, பட்டை தீட்டி வித்தோன்னு வச்சுக்கோங்க, செமையா காசு பார்க்கலாம், ஒவ்வொரு தலைக்கும் $85,000 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை குளிப்பாட்டி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குழந்தைங்களை எப்படி புடிச்சுன்னு வருதுன்னு தானே அந்த ஆள் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான் அந்த சாத்தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறது, அவங்களுக்கு எப்படி கிஃப்ட் தருது, வீட்டு வேலை பாக்குறது எப்படி, இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தரையும் இப்ப பார்சல் பண்ணி உலகம் முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ரேர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த ரேரான கதை? சூப்பர் யூனிக்கா இருந்ததுல, கிறிஸ்மஸ் வைப் கூடவே ஒரு வித்தியாசமான கதை. அதனால தான் உங்களுக்கு சொல்றதுக்காக தட்டி தூக்கிட்டேன். எப்படி இருந்தது இந்த படம்? என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பெல்லாம் ஷேர் பண்றதை விட்டுட்டீங்க போல இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே சில சமயங்களில் இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி மகிழுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம்.